இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, அதோட டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள். அதாவது ஒரு பீப்புள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை வேலை வாங்குறது, அதுவும் ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தங்க நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில், ஒரு ஆஃபீஸில், ஒரு இண்டஸ்ட்ரியில். அப்போது வந்துட்டு உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல நீங்கள் தேவையே இல்லை. கம்பெனி உங்களை துரத்திடுவானுங்க அப்புறம். அதனால் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அதோட மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில்ஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட்டோட பேசிக்கு, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள். இதுதான் அதோட பேசிக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் நோவிங் வாட் யூ வாண்ட் யூ வர் meant to do and then they do it in the best and the cheapest way. அதாவது ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை வாங்கணும், அதை எந்த அளவுக்கு ஈஸியாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கணும். இன்னும் சொல்லணுன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் defined as an act of managing people and their work for achieving a common goal by using the organization resources. அவங்கள வந்துட்டு உங்களோட கோலுக்கு யூஸ் பண்ணிக்காமல் அவங்கள மேனேஜ்மெண்ட்டோட கோல்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கம்பெனியோட க்ரோத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குண்டான வேலையை நீங்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும், அந்த வேலையை மட்டும் வாங்கிக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. அதோட ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மெயின் கோல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், ஸ்டாஃபிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராமல், இல்லை அதை எப்படியாவது முடியும்னு சொல்லிட்டு கீழே இருக்கவன்ட்ட போய் இதை முடிச்சிருங்கப்பான்ட்டு சொல்லி உட்காரதுக்கு பேர் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அதை நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்களே போய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு, அதை யார்கிட்ட கொடுக்கலாம், அதை யார்கிட்ட கொடுத்தா செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி என்ன டைம்குள்ளே கொடுக்குறாங்க, அதை என்ன டைம்குள்ளே முடிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பீப்புள்ஸுக்கிட்ட உங்களுக்கு கீழே இருக்கவங்கக்கிட்ட வேலையை பிரித்து கொடுக்கணும். வேலையை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிக்காதவனை பழி வாங்குறதுக்காகலாம் வேலையை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா டக்குன்னு வேலை முடியுமோ அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆளுமே உங்கள்கிட்ட தங்குவாங்கன்னு அவனும் ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்கள அதுக்கப்புறம் வேலையை கொடுத்துட்டோம், சரி செய்யுங்களான்னு நீங்கள் வீட்டுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் அவங்க செய்கிறாங்களான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், இல்லைனா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அதான் அவங்கள லீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோலிங்கில் வைக்கணும். அதாவது அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க வேலையை முடிக்கிறாங்களா இல்லையா, அந்த உங்களோட ஒர்க் வாங்குறதுலேயும் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்து அந்த டைமில் அவங்கள வேலை வாங்கணும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டதுனால அவங்க அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்க வேலையை டைம்குள்ளே முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், ஹியூமன், ஃபினான்ஷியல், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் டு அச்சீவ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் இன் த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். அதை நீங்கள் எஃபெக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணணும். அண்ட் இது என்ன பண்ணணும்னா, இட்ஸ் கிரியேட்ஸ் அண்ட் என்வரன்மெண்டல் அண்டர் விச் த மேனேஜர் அண்ட் ஹிஸ் சப்பார்டினேட்ஸ் கேன் ஒர்க் டுகெதர் ஃபார் த அட்டைன்மெண்ட் ஆஃப் குரூப் அப்ஜெக்டிவ். It is a group of people who use their skills and talent in running complete systems of the organization. It is an active, a function, a process, a discipline and much more. அதுக்கப்புறம் அவங்கள பிளானிங் பண்ணிவிட்டு ஆர்கனைசிங் பண்ணி லீடிங் பண்ணும்போது கண்ட்ரோல் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள கோஆர்டினேட் பண்ணணும்,
ஒரு இது டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலையை கொடுக்குறீங்க, அவங்களால எல்லா வேலையும் உடனே அவங்களால செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன இதால் முடியாதுன்னு அவங்க சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க வந்துட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை கொடுத்துட்டு அவங்கள வேலை முடிக்க வைக்கலாம். அப்போ வந்து அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கலான்றதை டிசைட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒரு இது பார்த்திங்கன்னா 5 M's ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்குது. அது என்னென்னா, அது 5 M என்ன அப்படின்னா, மென், மெட்டீரியல், மெஷின், மெத்தட்ஸ் அண்டு மணி. அண்ட் இட் இஸ் ரிசல்ட் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி விச் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் த டிசைர்ட் அவுட்புட். ஓகேவா? நம்ம அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வச்சுட்டுமா?